மத்தவங்களுக்கு உங்கள பிடிக்கணுமா? இந்த வீடியோவ முழுசா பாருங்க. மத்தவங்கள எப்படி அட்ராக்ட் பண்ணலாம்? உங்கள பார்த்தாலே, உங்க கூட இருந்தாவே ரொம்ப நல்லா இருக்குல்ல, அப்படின்னு மத்தவங்கள எப்படி ஃபீல் பண்ண வைக்கலாம்? இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மத்தவங்களோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பையும், ரிலேஷன்ஷிப்பையும் மெயின்டெயின் பண்ண நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம நெறைய பேர் என்ன நெனைக்கிறோம்? நம்ம நல்லா ஸ்மார்ட்டா இருந்தா, நல்லா கான்ஃபிடென்ட்டா இருந்தா, நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா இருந்தா, எல்லாருக்குமே நம்மள பிடிக்கும்பா அப்படின்னு நெனைக்கிறோம். பட் பீப்பிள்க்கு உங்கள பிடிக்கணும்னா, உங்க கூட க்ளோஸா ஃபீல் ஆகணும்னா, சைக்காலஜில இன்னும் நெறையவே விஷயங்கள் இருக்கு. அது என்னென்னன்னு பாயிண்ட் பை பாயிண்ட்டா இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாரி சைக்காலஜி, மென்டல் ஹெல்த், பெர்சனல் டெவலப்மென்ட் மற்றும் மனி மேனேஜ்மென்ட் ரிலேட்டடான வீடியோஸ பார்க்க நம்ம சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலயே அந்த பெல் ஐக்கனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் வாரம்தோறும் உங்கள வந்து சேரும். மத்தவங்களுக்கு நம்மள பிடிக்கணும்னா, நம்ம கூட அவங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகணும்னா, நம்ம அப்படியே பயங்கரமா இம்ப்ரெசிவா இருந்தா மட்டும் பத்தாது. அவங்க நம்ம கூட இருக்கும்போது சேஃபா உணரணும். நம்ம கூட இருக்கும்போது அவங்க நல்ல விதமா ஃபீல் ஆகணும். அவங்களுக்கு அப்படி ஒரு நல்ல பாசிட்டிவ் ஃபீலிங் குடுக்குற மாரி நம்ம நடந்துக்கணும். என்னோட பெர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சும், சோஷியல் ஸ்கில்ஸ் பத்தி நான் படிச்ச ஆர்டிகல்ஸ், புக்ஸ் இதுலேருந்து நான் கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்கள இம்மீடியட்டா இப்பவே நீங்க அப்ளை பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல் விஷயம், மத்தவங்கள நீங்க இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு, அவங்கள நீங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைங்க. இப்போ நம்மளே ஒரு ஃபேமிலி ஃபங்ஷனுக்கு போறோம். நம்ம மத்தவங்க எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணணும். நம்ம எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்கா தெரியணும் அப்படின்னு நினைச்சா, நம்ம வேலைய பத்தி, நம்மளோட ஸ்கில்ஸ பத்தி, நம்ம லைஃப பத்தி, இப்படி நம்ம மேலேயே ரொம்ப கான்ஷியஸா நம்மள பத்தியே நிறைய பேச ஆரம்பிச்சிருவோம். மத்தவங்களும் என்னடா இவள பத்தியே பயங்கரமா பீத்திக்கிறா அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அடுத்தவங்கள நம்ம கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கணும்னு நினைச்சா, நம்ம ரிலாக்ஸ்டா இருப்போம். நம்மள பார்க்கவே ரொம்ப பிளசன்ட்டா இருக்கும். நம்ம பேசுறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டா, ஜென்டிலா இருக்கும். அதுவே மத்தவங்களுக்கு நல்ல ஒரு ஃபீலிங்க குடுக்கும். ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நம்மளோட சோஷியல் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ண ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம மத்தவங்க கிட்ட எப்படி பேசுறோம், என்னலாம் சொல்றோம், இதெல்லாம் தாண்டி அவங்கள நம்ம எப்படி ஃபீல் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிறத தான் அவங்க நல்லா ஞாபகம் வச்சுப்பாங்க. அவங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம். அவங்களோட எண்ணங்கள நம்ம அக்செப்ட் பண்றோம். அத நம்ம அக்னாலேஜ் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சாலே, சைக்காலஜிக்கலா அவங்க நம்ம கிட்ட ஒரு பாசிட்டிவான இன்டராக்ஷனை வச்சுப்பாங்க. ஸோ ஒருத்தவங்களோட நீங்க ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிறதுக்கு முன்னாடி, அவங்கள நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறத விட, அவங்க நம்ம கூட இருக்கும்போது நல்ல ரிலாக்ஸ்டா, ஹாப்பியா ஃபீல் பண்ண வச்சோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். 2வது விஷயம் பாடி லாங்குவேஜ். நம்ம வாயிலேருந்து என்ன பேசுறோம் அப்படிங்கிறத விட, நம்ம முகம், நம்ம கண்கள், நம்ம உடல் என்ன பேசுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அதுக்கு தான் நம்ம ஒரு சிரிச்ச முகத்தோட, நல்ல ஒரு ஐ கான்டாக்ட்டோட மத்தவங்களோட பேசினா, அவங்க நல்லாவே ஃபீல் பண்ணுவாங்க. ஐ கான்டாக்ட் அப்படின்னா மத்தவங்கள அப்படியே முறைச்சு பார்க்கறது கிடையாது. நம்ம கண்கள் பேசணும். நம்ம கண்கள்லயே நம்ம அவங்கள பத்தி நிறைய தெரிஞ்சுக்க விரும்புறோம் அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டிய அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். இத நீங்க ஒரு கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்க பேசும்போது உங்க முகமும் கண்களும் எப்படி இருக்கு? நீங்க நல்லா ரிலாக்ஸ்டா சந்தோஷமா பேசுறீங்களா? இல்ல உங்க கண்கள்லயும் முகத்திலயும் ஒரு விதமான இறுக்கமோ இல்ல ஒரு விதமான டென்ஷனோ இருக்கா அப்படிங்கிறத கவனிங்க. ஒருத்தவங்களோட நம்ம ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மள ரெடி பண்ணிக்கலாம். உங்க கண்களை நல்லா சாஃப்டா வச்சுக்கோங்க. உங்களோட ஜாஸை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மைல் பண்ணுங்க. அதுக்கப்புறமா பேச ஆரம்பிங்க. 3வது விஷயம், நீங்க ஒருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணணும்னு நினைக்கும் போது அதை ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்துட்டு போங்க. எடுத்த உடனே நீங்க அவங்க கிட்ட ரொம்ப பர்சனலா கேள்வி கேட்டீங்கன்னா, அவங்களும் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஸோ முதல்ல சிம்பிளா ஒரு மேலோட்டமான கான்வர்சேஷன்லேருந்து ஆரம்பிச்சு மெதுவா பர்சனலா டீப்பான கான்வர்சேஷனுக்குள்ள போனீங்கன்னா அவங்களும் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆவாங்க. 4வது விஷயம், ஸ்டார்ட் லிசனிங் டு தேர் ஃபீலிங்ஸ். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதை ஜஸ்ட் ஒரு ஃபேக்டாக தான் நம்ம பார்ப்போம். ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்கப்பா அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட வந்து, என்னோட மேனேஜர் என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டாரு, ப்ரமோஷன் தரேன்னு சொல்லிட்டு தரவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இதை நம்ம ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக பார்க்காம, அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, இதனால அவங்க எப்படி உணர்றாங்க அப்படின்னு அவங்களோட எமோஷன்ஸை கவனிக்க ஆரம்பிங்க. நான் சொன்ன மாதிரி என்னோட மேனேஜர் என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு அவங்க சொல்லும்போது, இதெல்லாம் எல்லா இடத்துலையும் நடக்கிறதானப்பா அப்படின்னு ஒரு தகவலாக மட்டும் அதை கன்சிடர் பண்ணாமல், ஆமால நம்ம நம்புறவங்க நம்மளை ஏமாத்திட்டா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது, அவங்க கூட ஒரு நல்ல ஒரு எமோஷ்னலான பாண்டிங் கிரியேட் ஆகும். ஸோ இனிமே ஒருத்தவங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத முழுமையாக கேட்டுட்டு, அவங்க இதனால என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கவனிச்சுட்டு, அதை ரொம்ப ஜென்டிலாக அக்னாலேஜ் பண்ண ஆரம்பிங்க. 5வது விஷயம், ஷேர் அபவுட் யுவர் செல்ஃப் ஸ்லோலி.
நம்ம ஒருத்தவங்களோட பழகும்போது கொஞ்சம் கொஞ்சமா நம்மள பத்தி அவங்க கிட்ட ஷேர் பண்றது ரொம்ப முக்கியம். மொத்தமா நம்மள பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு இல்ல. ஆனா அவங்க பேசும்போது, "நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இத நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன்." அப்படின்னு அவங்க கிட்ட தெரியப்படுத்தும்போது, நல்ல ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். இப்ப யாராவது உங்ககிட்ட வந்து, "என்னால இப்பலாம் யாரையுமே நம்ப முடியல." அப்படின்னு சொன்னாங்கன்னா, "ஆமாம்பா, எனக்கு புரியுது. நானும் ஒருத்தங்கள நம்புறதுக்கு முன்னாடி நெறைய டைம் எடுத்துப்பேன்." அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அவங்க ஒப்பீனியன நம்ம வேலிடேட் பண்றோம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு ஒரு மனநிறைவ தரும். 7வது விஷயம், ஃபைண்ட் சிமிலாரிட்டி வித் தெம். நம்மள மாரியே ஒருத்தங்க இருக்காங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க மேல ஒரு அட்ராக்ஷன் போகும்ல. ஸோ நீங்க ஒருத்தவங்க கூட பழகும்போது, உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன சிமிலாரிட்டி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிங்க. நீங்க ஒரே ஊரா இருக்கலாம். இல்லன்னா உங்க 2 பேர் லைஃப்ல நீங்க ஒரே மாரி சிச்சுவேஷன கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கலாம். இல்ல உங்க 2 பேருக்கும் ஒரே மாரி டேஸ்ட் இருக்கலாம். இத பத்திலாம் நீங்க பேசும்போதும், டிஸ்கஸ் பண்ணும்போதும், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கான்வர்சேஷன் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா ஆகும். நல்ல ஒரு பாண்டிங்கும் கிரியேட் ஆகும். 8வது விஷயம், மத்தவங்கள மனசார அப்ரிஷியேட் பண்ணுங்க. பாராட்டுங்க. நீங்க அப்ரிஷியேட் பண்ணும்போது, ரொம்ப ஜென்ரலா இல்லாம ஸ்பெசிஃபிக்கா பாராட்டுங்க. இப்போ ஒருத்தங்க நல்லா பேசுறாங்க, ஒரு விஷயத்த நல்லா எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா, ஜஸ்ட் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லாம, நீங்க இவ்ளோ கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரி அவங்கள பத்தி நீங்க ஸ்பெசிஃபிக்கா அப்ரிஷியேட் பண்ணும்போது, அது உங்களுக்கு நடுவுல நல்ல ஒரு வார்ம்த்தையும், நல்ல ஒரு கனெக்ஷனையும், ராப்போவையும் கிரியேட் பண்ணும். 9வது விஷயம், ஒருத்தவங்க உங்ககிட்ட ஒரு வருத்தத்த தெரிவிச்சாங்கன்னா, உடனே அவங்களுக்கு அட்வைஸ் குடுக்குற மோடுக்கு போயிடாதீங்க. யாராவது நம்ம கிட்ட வந்து நான் ரொம்ப லோவா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஜென்ரலா நம்ம என்ன சொல்வோம்? யோகா பண்ணுப்பா. ரொம்ப ஓவர் திங்க்லாம் பண்ணாத. இந்த மாதிரி அட்வைஸஸ்லாம் நம்ம குடுக்கும்போது, அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவே இருந்தாலும், இந்த அட்வைஸ் அப்படிங்கிறது நமக்கும் அவங்களுக்கும் ஒரு விதமான டிஸ்டன்ஸ கொண்டு வந்துரும். ஸோ நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்யூஷன் சொல்றதுக்கு முன்னாடி, அவங்க எதனால இந்த மாரி சொல்றாங்கன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அத பத்தி கொஞ்சம் பேசி, டிஸ்கஸ் பண்ணி கனெக்ட் ஆகுங்க. இப்ப நான் போய் என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, "எனக்கு மென்டலி ரொம்ப டயர்டா ஃபீல் ஆகுது." அப்படின்னு சொன்னா, ஒரு ஃப்ரெண்ட் என்ன சொல்றா? "நீ உன்னோட டைம் மேனேஜ்மென்ட் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணணும்னு" சொல்றா. ஆனா இன்னொரு ஃப்ரெண்டு, "ஏன்டா உனக்கு என்ன ஆச்சு? உன் ஃபேமிலில ஏதாவது பிரச்சனையா? இல்லனா வொர்க் ப்ரெஷரா?" அப்படின்னு நம்மள பத்தி அக்கறையா கேட்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா நான் என்னோட 2வது ஃப்ரெண்டோட தான் கனெக்ட் ஆவேன் இல்லையா? இதான் விஷயம். 10வது விஷயம், டிஸ்அக்ரி சாஃப்ட்லி. நம்ம லைஃப்ல எல்லார் சொல்றதையும் ஏத்துக்க முடியாது. எல்லா விஷயங்களையும் நம்மளால அக்செப்ட் பண்ணவும் முடியாது. ஒருத்தங்க சொல்றத நம்ம அக்செப்ட் பண்ணலனாலும், நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அந்த டிஸ்அக்ரிமெண்ட்ட சாஃப்ட்டா, ஜென்டிலா சொல்லப் போறோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒருத்தங்க நம்மளால ஏத்துக்க முடியாத ஒரு விஷயத்த சொல்லும்போது, அவங்க மூஞ்சிக்கு எதிர, "இல்ல நீங்க சொல்றதெல்லாம் தப்பு" அப்படின்னு சொல்லாம, "இந்த விஷயத்த நான் வேற விதமா பார்க்குறேன். இந்த விஷயத்த பத்தி எனக்கு வேற ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கவா?" அப்படி நீங்க சொல்லும்போது, அவங்க சொல்ற விஷயத்த நீங்க அக்செப்ட் பண்றீங்க. அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு தனி ஒப்பீனியன் இருக்கு. அதையும் நீங்க அவங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புறீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும். அடுத்த விஷயம், எப்பயுமே நீங்க ஒரு உரையாடல முடிக்கும்போது பாசிட்டிவா முடிங்க. நீங்க அவங்களோட பேசி முடிக்கும்போது, அவங்கள அப்ரிஷியேட் பண்ணியோ, இல்லன்னா ஒரு தேங்க்ஸ் சொல்லியோ, உற்சாகமா ஒரு கான்வர்சேஷன முடிங்க. இல்லன்னா நீங்க புதுசா ஒரு நபர மீட் பண்ணிட்டு வரீங்க, ஆர் உங்களோட ரெகுலர் ஃப்ரெண்ட நீங்க மீட் பண்ணிட்டு வரீங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி, "இன்னைக்கு உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்க சொன்ன விஷயங்களையும், நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன்." இந்த மாதிரி நம்ம மெசேஜ் பண்ணி சொல்லும்போது, அவங்களுக்கு நம்ம அவங்கள வேல்யூ பண்றோம் அப்படிங்கிற ஃபீலிங் வரும். இந்த மாதிரி குட்டி ஹேபிட்ஸ் தான் நமக்கும் மத்தவங்களுக்கும் பாண்டிங்க கிரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் தான் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ப மெயின்டெயின் பண்றதுக்கான ஒரு ஃபவுண்டேஷனா அமையுது. பீப்பிளோட நல்ல ஒரு பாசிட்டிவான ரிலேஷன்ஷிப்ப மெயின்டெயின் பண்றது ஒரு மேஜிக்லாம் கிடையாதுங்க. இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணொண்ணா அப்ளை பண்ண ஆரம்பிங்க. இதே மாதிரி உங்க ரிலேஷன்ஷிப்ப மெயின்டெயின் பண்ண நீங்க ஆல்ரெடி கடைபிடிச்சிட்டு இருக்கிற ஹேபிட்ஸ மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில உங்கள சுத்தி நெறைய டாக்ஸிக்கான பீப்பிள் இருக்காங்க. அவங்கள எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா, நான் அது ரிலேட்டடா ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கையும் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.